ஹாய் ஹலோ வணக்கம். பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பார்த்தீங்களா? பல்லு நல்லாவே தெரியுது இல்லை? என்னென்னா கேன்சல் ஆன மிஷின் வந்து இப்போ சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் ஹாப்பியாக இருக்கா. எங்கே வந்திருக்கோம் பாருங்கள், ஒரு வழியாக வந்தாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு. என்னென்னா அவங்க அப்பா இட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னா கால் பண்ணி அவர் பெர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்திருக்காரு. பாப்பா அன்றைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா, அதுவும் இல்லாமல் வீடியோ வேறு பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணி எங்களுக்காக வந்திருக்காரு. அதனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் வந்துட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கோம், சரி வராருன்னு சொன்னார், அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேடமால் வெயிட் பண்ண முடியல, எப்போ வருவாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கிங்லாம் சொல்கிறார். அப்பா இங்கே பார்க் பண்ணுங்கப்பா, ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு, எல்லாம் ரெடி, ஃபாஸ்ட்டு, அப்பாவாது அம்மாவாது நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பாப்பாவுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க ஸ்கூல்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் டிக்கெட் கொடுத்தாங்க. அவளுக்கு மட்டும் ஃப்ரீ. நானும் ஹஸ்பண்டும் டிக்கெட் வாங்கிட்டோம். வந்தவுடனே ஸ்ட்ரெயிட் இந்த தீம்காகவே தான் அவ்வளோ கஷ்டப்பட்ட அவள். இந்த தீமை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் தான் பாருங்கள் ஓகே. ஆனால் இன்னும் போக போக தான் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஏன்னா என்னாலேயே நம்ப முடியல, பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சண்டே வந்திருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் போல். இன்னடே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே தான், ஏன்னா இதுக்கப்புறம் காமிக்க போகிற அந்த தீமை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அவதார் ஃபேன் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாப்பா முன்னாடியே ஃபஸ்ட்டு பார்ட் வந்துச்சுல, அப்போவே அவள் தேட்டர்லலாம் போய் பார்த்தா, அதனால் அவளுக்கு அவதார்னால் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் வந்தாச்சு, சர்ப்ரைஸ். ஒரு வழியாக அவதார் தீமை பார்த்தாச்சு. அவங்க அப்பா சரி பார்த்தாச்சுல, வா போகலாம் அப்படின்னதுக்கு நீங்கள் போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக எல்லாமே அவங்க அப்பா வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை பார்த்தியாம்மா, இந்த இங்கே பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்த பாப்பா. பயங்கரமான ஒர்த்து. டிக்கெட்ஸ் வெறும் பர் ஹெட்டுக்கு 70 ருபீஸ் தான். அந்த தீம் தான் வந்து பயங்கரமான கண்டிப்பான ஒர்த்து. மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பே பண்ணி போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தீமுக்கு அப்பா செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மியூசிக்கோடு நான் இந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் சூப்பராக இருக்கும். அவதாரை பார்த்தாச்சு, அப்புறம் என்ன, ஓடுடா கைப்புள்ள, அடுத்த கடையை தேடி ஓடு அப்படின்ற மாதிரி எல்லா கடையிலையும் ஒரு அட்டண்டன்ஸ். என்ன தெரியுதோ தெரியலையோ நானும் போகிறேன், இது என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் என்கொயரி, எல்லா கடையிலையும் உட்காந்து நின்று பேசிகிட்டே வந்துட்டு இருந்தா. இது ஏதோ ப்ளோ பெண்ணாமே, இது வந்து ஸ்கெட்ச் உள்ளே வச்சு இப்படி ஊதணும், அதில் வந்து ஷேப்ஸ் வரும், நிறைய சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து வாங்கி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பாருமா சும்மா ட்ரைலர் மட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரைலர் தான் காமிப்போம்ல, எல்லாமே ட்ரைலர் மட்டும் காமிச்சிட்டு இருந்தோம். ஆனால் ப்ளோ பென் அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார், அவளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஷாப் இருக்குது, உண்மையாலுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து பார்த்தா. இந்த சாப்பர், அதுக்கப்புறம் நிறைய லிக்விட் சொல்யூஷன்ஸ்லாம், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கரைலாம் தீக்கும்ல, கரைலாம் எடுப்பாங்கல்ல, அது பேர் மறந்துச்சு, கரைலாம் எடுப்பாங்கல்ல, அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கும்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்ஸு, இந்த இதெல்லாம் 20 ருபீஸ் சொல்லிட்டு
எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஊட்டிலே அது போனால் வாங்க மாட்டோம், இங்கே இருந்தால் எப்படி வாங்குவோம். பாரு மறுபடியும் சுற்றி பாரு, எல்லாமே பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே எல்லா சாக்லேட்டையும் காமிச்சிட்டு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். இதை பாரு பாப்பா, அதை பாரு பாப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பீச்சுக்கெலாம் போகும்போது இந்த சைட்லலாம் இருக்கும் இந்த பலூன் ஷூட்டிங் சொல்லிட்டு அப்போவும் ட்ரை பண்ணுவாள். ஆனால் அவங்க என்ன ஒரு விஷயம்னா அவங்க அப்பா வந்து அந்த 3 ஒரு 5 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், 5 ஷாட்டுமே வந்து அவர் கரெக்டாக பண்ணிவிடுவார். சரி நான் பண்ணி உனக்கு பொம்மை வாங்கி தரேன் பாப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா நானும் பண்ணுவேன், நானும் ட்ரை பண்ணுறேன், நான் இப்போ வளர்ந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்ணால். ஃபஸ்ட்டு இது வந்து வரல, அது தெரியல. அப்புறம் செகண்ட் வந்து கன்று வேறு ஒன்று கொடுத்தாங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து ஒரு வழியாக பிளாஸ்ட்டு பண்ணிட்டாங்க பாப்பா. ஒரு ஷாட் தான் பண்ணால், அதுக்கப்புறம் ஹாப்பி. அதுவே அவளுக்கு பண்ணியிருக்கால. நெக்ஸ்ட்டு மறுபடியும் எல்லா ஷாப் போய் அங்கிள் இது என்ன அங்கிள், இது எப்படி போகும், இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என்கொயரி அதே தான் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படா இந்த கடையெல்லாம் தாண்டி அவளை கூப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ பாப்பா என்னென்னா மோஸ்ட்டாக எல்லாத்தையும் போய் டக்குன்னு வாங்க மாட்டா, எல்லாத்தையும் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பா, என்ன ஏதுன்ட்டு எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பா. எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குன்னு சொல்வேன், அப்படி இல்லைன்னா வா போகலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இதெல்லாம் ஆன்லைனில் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே தான் ப்ரைஸ் அதிகம், நீ வா நான் உனக்கு ஆன்லைனில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிறைய பொருள் அந்த மாதிரி ஏமாற்றிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய கோட் வேர்டுன்ற மாதிரி. பாப்பாவை ஒரு பொருள் வாங்க வேணாம் அப்படின்னு நான் நினச்சின்னா இதுதான் கோட் வேர்டு. இது வந்து 3D விஷுவலைஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா என்ஜாய் பண்ணான். நான் நடுவில் கேட்க சொன்னாங்க எங்கே இருக்காங்கன்னு போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சரி எங்கே இருக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவள் சொல்கிறப்பா திமிங்கலத்து கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு ஓஷன் தீம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். சரி கொஞ்ச நேரம் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 10 மினிட்ஸ் நினைக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ் தான். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த இருக்க எல்லா ஷாப்லேயுமே ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நான் பாண்டிச்சேரியிலையும் நிறைய போயிருக்கேன், பாண்டிச்சேரி திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கேன். அங்கே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எப்போ எடுத்தாலும் 50, 60, 80, 100 அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே 40, 30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரேஞ்ச். ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லணும். ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கா? அண்ணா ஜெல்லி ஃபிஷ்ஷா? எதாவது டச் பண்ண முடியுதா? இதெல்லாம் 20 ருபீஸ் ஷாப் அப்படின்ட்டு இது எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்குறது தான். ஏன்னா இது எல்லாமே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கா பாப்பா, அதனால் வந்து செலக்டிவாக போகணும், செலக்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோஸ்ட் ஹவுஸ் கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் கோஸ்ட் ஹவுஸ் போகணும். அந்த அளவுக்கு இருக்கு அவ்வளோதான், மற்றபடி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பயமாக ஒரு தீமா அப்படின்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தீம் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்னோவுக்கு போனாங்க. ஸ்னோ வந்து செட்டே ஆகலை, எங்கே போனாலும் இந்த ஸ்னோ அப்படின்றது வந்து எங்கே இருந்தாலும் ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும் போல். ஏன்னா நாங்கள் எந்த இடத்துல ஸ்னோ இந்த மாதிரி போனாவே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. 50 ருபீஸ் டிக்கெட் வாங்குறீங்க, என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸ்டார்ட் பண்ணி கேட்டு அப்புறம் இவரை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து ஸ்னோ ஒர்க் ஆகலை, எதுக்கு 50 ருபீஸ் வாங்குறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கே பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் யாருமே அதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லி பாப்பா ஆனால் நல்லா விளாட்னா. அப்பா என்னப்பா பிரச்சனை, நல்லா தானேப்பா இருந்துச்சு, ஏன்ப்பா இப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அவளுக்கு தெரியல அங்கே என்ன இருக்குது, அதுக்கான 50 ருபீஸ்க்கு ஒர்த்தே இல்லை அது அந்த ரூமு. நெக்ஸ்ட்டு எந்த ரைட் போகலாம் அப்படின்றது வந்து டிஸ்கஷன். இந்த ரைட் போகலாமா, இது ஓகேவா, பாப்பா இது போனால் இது ஹாப்பியாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தாள். எல்லா ரைடுமே அப்படியே ஃபுல்லாக கூப்பிட்டு போக மாட்டேன். மோஸ்ட்டாக வந்து வாட்டர் ரைடு, அந்த ட்ராம்லின்ஸ்லாம் போகும்ல, அந்த மாதிரி பலூன்ஸ் கேமு அதெல்லாம் தான் விளையாடுவாள். ஆனால் இப்போலாம் நிறைய அவளுக்கு போர் அடிச்சிச்சு. அவள் போர் அடிச்சுன்னு சொல்லலை, நான் நிறைய வாட்டி விளையாடிட்டா, அதனால் அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நீ இது வரைக்கும் போகாததான் பாரு, ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரமாக எல்லாத்தையும் பார்த்து ஒன்று சூஸ் பண்ணான். அது சூஸ் பண்ணது அவளுக்கு என்னவோ ஹாப்பியாக இருந்துச்சு. சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளாலாம் முடியாது, நம்ம பாடியில் அந்த அளவுக்கு தாங்காது.
நின்று வேடிக்கை பார்க்கும்போதே மயக்கம் வருதேடா அப்படின்ற மாதிரி ஒன்று சூஸ் பண்ணால் அது என்னன்னு பாருங்கள். இது இல்லை, இந்த வீடியோ இல்லை, இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே ட்ரை பண்ணிட்டோம். அவளோட சின்ன வயசுலேயே. இதுதான் இது வரைக்கும் நானும் பாப்பா 2 பேரும் போகாத ரைடு இது. எனக்குவா? சரி போ. அது எப்படி இருக்கு? இங்க பாரு, ஜாலியா இருக்க. பயப்பட மாட்டியா? ரவீனா, உனக்கு பயமா இல்லையா? மேடம் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. இந்த மூஞ்சா பயப்படல, உள்ள அவ்வளோ இருக்கு. அப்பா கூட இருக்காரு அப்படின்றதுனால சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. என்ன ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, அப்பா எப்படிம்மா உன்னால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்கும் முளைக்கும் அப்படின்னு நான் கனவா கண்டேன் அப்படின்ற மாதிரி என்னை ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. அதை நீங்களே கேளுங்களேன். நேற்று மழையில் முளைச்சிக்காதான் நீலாம் எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் கத்தக்கூடாதுன்னு தாங்க பார்த்தேன். ஆனால் முடியல, என்ன பண்ணுறது. எனக்கு வந்து இந்த மாதிரி ரைடெலாம் செட் ஆகலை. ரொம்ப அதிகமாக தான் கத்திட்டேன். அதனால தான் பாப்பா பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன் முடிஞ்சிட்டு வர வரைக்கும். எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நிறைய வெரைட்டிஸ் ஃபுட் ஷாப் மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்கிரீம்லாம் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. நானும் அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். ஜஸ்ட்டு வீடியோ தான் எடுத்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த 90 கிட்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் எந்த இதுலேயும் ஷாப்லேயும் பார்த்ததில்ல, பெருசாக நான் பார்த்ததில்ல. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒன்றே வாங்கினேன், அவ்வளோதான். அப்புறம் பாப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அங்கேயே பார்த்துட்ருக்கியம்மா, நீ மறுபடியும் போக ஆசைப்பட்றியம்மான்னு கேட்டதுக்கு, வாங்கம்மா போகலாம், கண்டிப்பாக போகலாமா அப்படின்னு சொல்கிறா. ஐயோ, என்னால் முடியாதும்மா, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்லேருந்து ஃபஸ்ட்டு நகர். அதை பார்க்கவே எனக்கு தலை சுற்றிட்டே இருக்குது. ரைடு போய் வந்ததுக்கப்புறமும் இப்படி அண்ணாந்து பார்க்குறேன், தலை சுற்றுது. அப்பா வீட்டில் இட்டு போய் விடுங்க, என்ன எனக்கு முடியல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐஸ் ஒன்று ட்ரை பண்ணா பாப்பா ஃபஸ்ட் டைம். இது கடையில் சொன்னார், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. ஏன்னா ரைடு போய் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி மங்களாக தான் இருந்துச்சு. வீடு வந்து சேர்ந்தா போதுண்டா அப்படின்னு இருக்கேன். அதுக்கே எதுலேயுமே போகல, ஒரே ரைடில் போனது என்னோடய நிலமை இப்படி ஆயிடுச்சு. மயக்கத்திலே மெகந்தி போட்டுட்டு நானும் பாப்பா 2 பேருமே மெகந்தி போட்டோம். மெகந்தி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. மேடமை பார்க்கணுமே வெளில வந்ததுக்கப்புறம் ஒரே டான்ஸு தான். முடிஞ்சிச்சு, சக்ஸஸ், அவதார் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸு. அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.